குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது +2 கணக்கு பதிவியல்ல இரண்டாவது பாடம், வணிக நோக்கற்ற அமைப்புகளின் கணக்குகள். இங்கிலீஷ்ல அக்கவுண்ட்ஸ் ஆஃப் நான் ட்ரேடிங் கன்சர்ன். ட்ரேடிங், நான் ட்ரேடிங். ட்ரேடிங் அப்படின்னா வியாபாரம் பண்றது, வர்த்தகம் பண்றது, வணிகம் பண்ணுவது. நான் ட்ரேடிங் அப்படின்னா வணிகம் பண்ணாதது. அதைத்தான் தமிழ்ல லாப நோக்கற்ற அமைப்புகளின் கணக்கு. ஒரு வணிகம் அப்படின்னா அதனுடைய நோக்கம் என்ன? ஏர்ன் ப்ராஃபிட். ஒரு வணிகம், ஒரு வியாபாரம் பண்றவங்க எதுக்கு பண்றாங்க? ஒரு வணிகம் பண்றவங்க எதுக்கு பண்றாங்க? தெருவில் கொண்டு வந்து விற்கிறவங்கல இருந்து ஒரு மிகப்பெரிய பிசினஸ் பண்றவங்கல இருந்து அவங்களுடைய நோக்கம் ஒரு வணிகம் அல்லது வியாபாரம் என்று சொன்னால் அதனுடைய நோக்கம் ஏர்னிங் மணி, லாபம் சம்பாதிப்பது. ஒரு வணிகம் மாதிரி எல்லா நடவடிக்கைகளும் இருக்கும், ஆனா அதனுடைய நோக்கம் லாபம் சம்பாதிக்கிறது இல்லை. ஒரு வியாபாரம் பண்றவங்க, ஒரு வணிக நிறுவனம் என்னென்ன செய்யுமோ அதே மாதிரி எல்லா நடவடிக்கைகளும் இருக்கும், ஆனால் அவர்களுடைய நோக்கம் லாபம் கிடையாது. இதைத்தான் வணிக நோக்கற்ற அமைப்புகள் அப்படின்னு சொல்றோம். இப்போ ஒரு வியாபாரம் பண்றவங்களுக்கு கணக்கு எப்படி எழுதுறதுங்கிறது நமக்கு +1லயே பார்த்துட்டோம். இறுதி கணக்கு, வியாபார கணக்கு, லாப நட்ட கணக்கு, இருப்பு நிலை குறிப்பு நம்ம தயாரிக்கிறீங்க. அது ஒரு வியாபார நிறுவனத்துக்கு வியாபார கணக்கு கண்டுபிடிச்சு மொத்த லாபம் கண்டுபிடிப்போம். அதை கொண்டு வந்து லாப நட்ட கணக்கில் போட்டு நிகர லாபம் அல்லது நஷ்டம் கண்டுபிடிப்போம். அதை கொண்டு வந்து இருப்பு நிலை குறிப்பில் சேர்த்து இருப்பு நிலை குறிப்பு டேலி ஆகுதான்னு பார்ப்போம். இறுதி கணக்கு இது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி எப்படி ஒரு வியாபார கணக்கு, ஒரு வர்த்தக நிறுவனத்துக்கு வியாபார கணக்கு, லாப நட்ட கணக்கு, இருப்புநிலை குறிப்பு தயாரிக்கிறோமோ அதே மாதிரி எல்லா நடவடிக்கைகளும் இருக்கும். அதே மாதிரி தான் கணக்கெல்லாம் தயாரிக்கணும். ஆனால் நோக்கம் லாபம் கிடையாது. அதனால்தான் இதற்கு பேரு லாப நோக்கற்ற அமைப்புகளின் கணக்குகள் அப்படின்னு நாம சொல்றோம். அது ஏரோப்ளேன் மோட்ல போடுமா, அது அப்படி சொல்றோம். இப்போ இந்த வணிக நோக்கற்ற அமைப்புகள், இவைகளினுடைய இயல்புகள் என்ன? இதனுடைய இயல்பு 3 இயல்புகள். முதல் இயல்பு, இதற்கு லாப நோக்கு கிடையாது. அதான் தலைப்பிலே. சப்போஸ் உங்களுக்கு 2 மார்க் கணக்குல 2 மார்க் கேள்வியில கேட்கிறான்னு வச்சுங்க, லாப நோக்கற்ற அமைப்புகளின் இயல்புகள் யாவை அப்படின்னு கேட்டா, இந்த அமைப்புகளுக்கு நோக்கம் லாபம், லாப நோக்கு இதற்கு கிடையாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, சரி லாபம் சம்பாதிக்கல, ஓகே. ஒரு வியாபாரம் பண்றவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய நோக்கம் லாபம் சம்பாதிக்கிறது, அது முடிஞ்சு போகுது. இவங்களுக்கு நோக்கம் லாபம் கிடையாது. அப்ப இவங்களுக்கு என்ன நோக்கம்? ஒரு நோக்கம் இருக்கணும்ல. அப்படி எதுக்காக இதெல்லாம் செய்யறாங்க? எதுக்காகனா ஒரு குழுவுக்கோ அல்லது ஜெனரலா பொதுமக்களுக்கோ சேவை செய்வது, இதுதான் இவங்களுடைய குறிக்கோள். ஒரு சின்ன குழு, அந்த குழுவுக்கு சேவை செய்யலாம், அது ஒட்டுமொத்த மக்களுக்கே சேவை செய்யலாம். இது மூணாவது. இந்த அமைப்புகள்ல வணிகம் சம்பந்தமான நடவடிக்கைகள் இருக்காது. வணிகம் சம்பந்தமான, வியாபாரம் சம்பந்தமான நடவடிக்கைகள் இல்லை. இது 3 தான் இந்த லாப நோக்கற்ற அமைப்புகளினுடைய இயல்புகள். கேட்பாங்க, லாப நோக்கற்ற அமைப்புகளின் இயல்புகள் யாவை? 1, இதற்கு லாப நோக்கம் கிடையாது. 2வது, ஒரு குழுவுக்கோ அல்லது பொதுமக்களுக்கோ சேவை செய்யணும், அதுதான் இவங்களுடைய நோக்கம். 2வது. 3வது, ஒரு வணிக நடவடிக்கை. வணிக நடவடிக்கைன்னா நான் கொள்முதல் பண்ணுவோம், விற்பனை செய்வோம். அதாவது ஒரு பொருளை வாங்குறதுங்கிறது வேற, கொள்முதல் பண்றதுங்கிறது வேற. நம்ம போய் ஒரு பொருள் வாங்குவோம், இப்ப இவங்க பொருள் வாங்குவாங்க, ஆனா கொள்முதல் பண்றது அப்படின்னாக்க விற்கணும், லாபம் வச்சு விற்கணுங்கிறதுக்காக வாங்குறதுக்கு தான் கொள்முதல் பண்றதுன்னு பேரு. ஸோ அது மாதிரி கொள்முதல் பண்றது, விற்பனை பண்றது, கொள்முதல் திருப்பம், விற்பனை திருப்பம்,
கொள்முதல் மீதான வண்டி வாடகை இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அதனால வணிக வியாபார நடவடிக்கைகள் இல்லை. இந்த 3 பாயிண்ட்டும் நமக்கு எழுத தெரிஞ்சிருக்கணும். ரைட். இப்போ பாயிண்ட்டை பார்த்துட்டோம். இதுக்கு ஒரு உதாரணம் ஒன்றும் இல்லை. நீங்கள் ஒரு ஸ்கூல்லையே ஒரு 20 மாணவர்கள் சேர்ந்து நாம் ஒரு லைப்ரரி கிளப் ஆரம்பிப்போம் அப்படின்னு நீங்களா முடிவு பண்ணுறீங்க. அல்லது உங்கள் வகுப்பில் இருக்கக்கூடிய எல்லா மாணவர்களும் சேர்ந்து மாதம் 10 ரூபா போடுறது, 10 ரூபா போட்டு ஒரு கிரிக்கெட் கிளப் ஆரம்பிக்கிறது. அல்லது கிராமப்புற பள்ளிகள் நாம் ஒரு சடுகுடு கிளப் ஆரம்பிப்போம். அல்லது பெண்கள்லாம் இருக்கக்கூடிய நாம் ஒரு நூலகம், நமக்குள்ள ஒரு நூலகம் ஆரம்பிப்போம். ஓகே, இப்போ அந்த வகுப்பில் 40 மாணவர்கள் இருக்காங்க. ஆளுக்கு மாதம் 10 ரூபா. இப்போ வெறும் ஒரு 10 ரூபா போட்டாக்க நம்ம ஒரு புத்தகம் கூட வாங்க முடியாது. அப்போ 40 பேர் சேர்ந்து ஆளுக்கு 10 ரூபா போட்டால் 400 ரூபா வசூலாகும். ஒரு புத்தகம் ஒரு 20 ரூபான்னு வச்சுங்க, 20 புத்தகம் இந்த மாதம் வாங்கிடலாம். இந்த 20 புத்தகத்தை 40 பேரும் மாற்றி 20 புத்தகம் படிக்கலாம். அடுத்த மாதம் ஆளுக்கு 10 ரூபா, இப்போ 400 ரூபா. அடுத்த மாதம் இன்னொரு 20 புத்தகம் வாங்கலாம். அப்போ நம்ம கையில் 40 புத்தகம் வந்துருச்சு. ஸோ இந்த புத்தகம் படிக்காதவங்க அது இப்போ நீங்கள் ஒரு வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 250 புத்தகம் நம்ம கையில் இருக்கும். இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, பணம் வசூல் பண்ணுறாங்க. அப்புறம் நீங்கள் நல்லா செயல்படுறீங்கன்னு பார்த்து ஆசிரியர் என்ன பண்ணுறாருன்னா, சரி நீங்கள் நல்லா செயல்படுறீங்கன்னா அங்கே ஒரு 100 ரூபா வச்சிங்கன்னா ஒரு நன்கொடை கொடுப்பாங்க. அந்த நன்கொடையை வாங்கிக்கிறீங்க. இன்னொருத்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பேரண்ட்ஸ் அந்த அல்லது அன்னைக்கு ஒரு நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு பிறந்த நாளைக்கு அவங்க பேரண்ட்ஸ் இருந்தாங்கன்னு ஒரு 500 ரூபா கொடுப்பாங்க. நன்கொடை வசூல் ஆகும். ஸோ இந்த பணமெல்லாம் போட்டு இப்போ இதெல்லாம் நீங்கள் கணக்கு வச்சுக்கணும்ல, இதுக்கெல்லாம் கணக்கு எழுதணும். இல்லை புத்தகம் வாங்கினதுக்கு கணக்கு எழுதணும். யார் யாருக்கெல்லாம் புத்தகம் கொடுக்குறோம், எவ்வளோ வசூல் ஆகுது, எதுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம். ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை இதை நிர்வகிக்கிறதுக்குன்னு ஒரு குரூப் 40 பேர்னா 40 பேர் நிர்வகிக்க மாட்டாங்க. இதுக்குன்னு ஒரு தலைவர் இருப்பாங்க, ஒரு பொருளாளர் இருப்பார், செயலாளர் இருப்பார், ஒரு 5 பேர் கொண்ட குழு இருக்கும். அந்த குழு இருக்கிறவங்க ஒவ்வொரு தடவையும் கூட்டம் போட்டு பேசி இந்த மாதம் நம்ம யார் யார் கட்டினாங்க கட்டளைன்னு பேசுவாங்க. அப்படி அல்ல இங்கேருந்து ஒரு நூல் வாங்குறதுக்காக போவாங்க, புத்தகம் வாங்க போவாங்க. போகும்போது ஒரு பஸ்ஸில் போவாங்க. பஸ்ஸில் போனதுக்கான செலவு, அங்கேருந்து கொண்டு வர்றதுக்கான செலவு, இதெல்லாம் செலவு இருக்கும்ல. அந்த கணக்கெல்லாம் புத்தகம் வாங்கினது இவ்வளவு, புத்தகம் வாங்கினதுக்கு செலவு இவ்வளவு, புத்தக கடையில் நிறைய வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கமிஷன் கொடுப்பாங்க, கமிஷன் பெற்றது இவ்வளவு. இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு வணிக நடவடிக்கையில் இருக்கிற எல்லாமே இருக்கும். ஆனால் இதனுடைய நோக்கம் என்ன, யாருக்காவது லாபமா? இல்லை. இது அந்த குழு, அந்த 40 மாணவர்கள் கொண்ட அந்த குழுவுக்கு ஒரு சேவை செய்கிறது. இதுதான் இதனுடைய நோக்கம். அது ஒரு தெருவில் பார்த்தீங்கன்னா ஒரு தெருவில் பசங்களாம் சேர்ந்து ஒரு கிரிக்கெட் கிளப், கிரிக்கெட் அசோசியேஷன், ஒரு ஜாஸ்மின் கிரிக்கெட் கிளப் அல்லது ப்ளூ ஸ்டார் கிரிக்கெட் கிளப்னு ஏதாவது வச்சுக்குவோம். அப்போ அதில் ஒரு மெம்பர்ஸாக இருப்பாங்க. மாதம் 100 ரூபா போடுறது. ஒரு 30 பேர் இருப்பாங்க. 30 × 100 3000 ரூபா கலெக்ட் ஆகும். இந்த மாதம் கிரிக்கெட் பேட் வாங்குவாங்க, பால் வாங்குவாங்க. அடுத்த மாதம் இவ்வளோ வாங்குவாங்க. அப்புறம் டீமில் இருக்கிறவனுக்கு பேட் வாங்குறது எல்லாருக்கும் காசு கொடுத்து வாங்குவாங்க. ஒரு வருஷம் ஆகுது, பழைய பேட் ஆகிடும். பழைய பேட்டெல்லாம் சின்ன பசங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் பாதி விலைக்கு விற்றுவிட்டு அப்புறம் மறுபடியும் புது பேட் வாங்குவாங்க. இப்போ இதெல்லாம் நடவடிக்கைகள்லாம் பார்த்தீங்கன்னா வாங்கிறது விற்கிறது எல்லாம் இருக்கும். ஆனால் நோக்கம் அந்த குழுவில் இருக்கிறவங்க விளையாட்டை ஊக்குவிக்கிறது. இதுதான் அதனுடைய நோக்கம். ஸோ இப்போ நீங்கள் இதை பாருங்க, இதுக்கு லாப நோக்கு கிடையாது. ஒரு குழு, இப்போ லயன்ஸ் கிளப், ரோட்டரி சங்கம், லயன்ஸ் சங்கம், இவங்க ஒன்றும் யாரையும் விளையாடுறது பண்ணல, லைப்ரரிலாம் பண்ணல. இவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்கவுங்க தங்களுடைய பணத்தில் வருஷத்துக்கு இவ்வளவுன்னு பணம் போடுவாங்க. அந்த பணத்தை போட்டு பொதுமக்களுக்கு ஒரு இரத்த தான முகாம் நடத்துவாங்க. ஏழை பிள்ளைகளுக்கு புத்தகம் வாங்கி கொடுப்பாங்க, ஏழை பிள்ளைகளுக்கு பணம் கட்டுவாங்க. இதெல்லாம் செய்கிறாங்கல்ல. ஸோ அவங்களுடைய நோக்கம் பொதுமக்களுக்கு சேவை செய்கிறது. அவங்களுக்கு ஒரு குழுவுக்கு சேவை செய்யலை, எல்லாருக்கும் செய்வாங்க. இப்படி சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு குழுவுக்கு சேவை செய்வாங்க, வேறு சிலர் பொதுமக்களுக்கு சேவை செய்வாங்க. ஆக ஒரு குழு அல்லது பொதுமக்களுக்கு சேவை செய்யணும், லாப நோக்கு இருக்கக்கூடாது. வணிக வியாபார நடவடிக்கைகள் இருக்கக்கூடாது. வணிக வியாபார நடவடிக்கை என்ன, லாபம் சம்பாதிக்கிறது.
தலைவர் வந்து அல்லது அதுக்கு தலைவராக இருக்கிறவங்க, பொருளாளராக இருக்கிறவர், செயலாளராக இருக்கிறவர் அதுக்கு இவ்வளோ லாபம்னு போட்டு எடுத்துக்க முடியுமா? செய்யக்கூடாது. சர்வீஸ் தான். இன்னும் சொல்ல போனால் தலைவர் அவர் கையிலேருந்து காசு செலவழிப்பார வழியா அது இதிலிருந்து காசு எடுக்க முடியாது. ஸோ இதுதான் இதனுடைய இயல்புகள். ஒன்று. ரெண்டாவது, எப்படி ஒரு வணிக நிறுவனத்துக்கு கணக்கு எழுதும் போது இறுதி கணக்கு ஒரு வருஷம் முடியுது. இந்த வருஷத்துக்கு ஒரு பிரசிடென்ட் இருப்பார், ஒரு செக்ரட்டரி இருப்பார், ஒரு ட்ரெஷரர் பொருளாளர் இருப்பார். அடுத்த வருஷம் வேற பிரசிடென்ட் வருவாங்கல்ல. அப்போ இவங்க ஒரு வருஷத்துக்கு யார் யார்கிட்ட எவ்வளோ பணம் வாங்கணும், கிரிக்கெட் பேட் வாங்கினது எவ்வளவு, இது வாங்கினது எவ்வளவு, இது வாங்கினது எவ்வளவு, மைதானத்தை க்ளீன் பண்ணதுக்கு எவ்வளோ செலவாச்சு, செலவு பண்ணியிருப்பாங்க. ஸோ வசூலானது எவ்வளவு, செலவழிச்சது எவ்வளவு, நன்கொடை வசூலிச்சது எவ்வளவு. சில சமயங்கள் ஒரு டோர்னமெண்ட் நடத்துவாங்க. அந்த டோர்னமெண்ட்டுக்குன்னு எல்லார்ட்டையும் ஒரு டிக்கெட் போட்டு வசூல் பண்ணியிருப்பாங்க. இது மாதிரி டோக்கன். அப்புறம் அந்த டோர்னமெண்ட்டில் ஜெயிச்சவங்களுக்கு கப்பு கொடுப்பாங்க, அதுக்கு செலவாயிருக்கும். இப்போ ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் கணக்கெழுதணும். அடுத்த வருஷம் வர டீமுக்கிட்ட ஒப்படைக்கணும்ல, அப்போ கணக்கெழுதணும். எப்படி வணிக நிறுவனங்கள் கணக்கெழுதும் போது இறுதி கணக்கு தயாரிக்குது, அதில் வியாபார கணக்கு, லாப நட்ட கணக்கு, இருப்புநிலை குறிப்பு இருக்கு. அதே மாதிரி வணிக நோக்கற்ற அமைப்புகளும் இறுதி கணக்கு தயாரிப்பாங்க. ஆனா இவங்களுடைய இறுதி கணக்குல வியாபார கணக்கு கிடையாது, பெறுதல் செலுத்தல் கணக்கு. லாப நட்ட கணக்கு கிடையாது, வருவாய் செலவின கணக்கு. கடைசியில இருப்புநிலை குறிப்பு. அதே மாதிரி தான் வியாபார நிறுவனங்கள்ல இறுதி கணக்கு தயாரி அப்படின்னா வியாபார கணக்கு, லாப நட்ட கணக்கு, இருப்புநிலை குறிப்பு தயாரிக்கணும். ஆனா வணிக நோக்கற்ற அமைப்புகள்ல இறுதி கணக்கு தயாரிக்கணும்னா பெறுதல் செலுத்தல் கணக்கு, வருவாய் செலவின கணக்கு, இருப்புநிலை குறிப்பு, இந்த மூணு இவங்க தயாரிக்கணும். இதுதான் வித்தியாசம். ஓகே. அப்போ வணிக நோக்கற்ற அமைப்புகளின் இயல்புகள் யாவைன்னு கேட்டா இது எழுதணும். வணிக நோக்கற்ற அமைப்புகளின் இறுதி கணக்கு என்னென்ன அப்படின்னு கேட்டா இந்த மூணு தான் இறுதி கணக்கு. அடுத்த கேள்வி, ஒரு பெறுதல் செலுத்தல் கணக்கு. இன்னைக்கு வந்து நம்ம பெறுதல் செலுத்தல் கணக்கு எப்படி தயாரிக்கிறதுன்னு எடுத்துக்காட்டுல இருக்கிற கணக்கை இன்னைக்கு போட்டு முடிப்போம். அடுத்த வீடியோவில் எக்ஸசைஸ்ல இருக்கிற பெறுதல் செலுத்தல் கணக்கு, அடுத்து வருவாய் செலவின கணக்கு எடுத்துக்காட்டு, அப்புறம் எக்ஸசைஸ், அப்புறம் இருப்புநிலை குறிப்பு எடுத்துக்காட்டு, எக்ஸசைஸ் முடிச்சிடலாம். இப்போ பெறுதல் செலுத்தல் கணக்கை எப்படி தயாரிக்கிறது அப்படின்னா இந்த 7 பாயிண்ட் இது ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸி. 1. பெறுதல் செலுத்தல் கணக்குல தொடக்க ரொக்கம், தொடக்க வங்கி இருப்பு, இது ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பெறுதல் செலுத்தல் கணக்குல வரும். இப்போ இந்த வருஷம் ஒருத்தவங்க நடத்திட்டு இருக்காங்க, ஒரு தலைவர் இருக்காரு, செயலாளர் இருக்காரு, பொருளாளர் இருக்காரு. அவங்க இந்த வருஷ கணக்கை முடிச்சுட்டு அடுத்த டீமுக்கு ஒப்படைக்கிறாங்க. அப்போ அடுத்த டீமு அடுத்த வருஷம் இது டிசம்பர் 31 முடிச்சு கணக்கை அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. ஜனவரி 1 அவங்க கணக்கு ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு தொடக்க இருப்பு, கையில் கொஞ்சம் பணமும் வச்சுருப்பாங்க. பொதுவாக இந்த மாதிரி பொது அமைப்புகளில் இருக்கிறவங்க கையில் ரொம்ப பணம் வச்சுக்க மாட்டாங்க, எல்லாமே பேங்க்கில் தான் வச்சுக்கணும். கையில் வச்சுக்கிட்டு இவர் பாட்டு சொந்த செலவு பண்ணிக்கிட்டாருன்னா என்ன பண்ணுறது? அதனால யாரும் கையில் ரொம்ப பணம் வச்சுக்க விட மாட்டாங்க, பேங்க்கில் போட்டுக்கணும், பேங்க்கில் இருந்தால் பணம் எடுத்து கொடுக்கணும். ஆனால் கொஞ்சம் இன்னைக்கு ஒருத்தர் சந்தா கொடுக்குறாரு, பணம் வாங்கி வச்சுருப்பாங்க, அடுத்த நாள் பேங்க்கில் போடலாம்னு நினச்சிருப்பாங்க, 2 நாள் பேங்க் லீவாக இருக்கும், அப்போ கையில் காசு இருக்கத்தான் செய்யும். அப்போது தொடக்க ரொக்கம், தொடக்க பேங்க் ரொக்கம் எவ்வளவு இருக்கு, இது பெறுதல் செலுத்தல் கணக்கில் வரும். சரி, பெறுதல் செலுத்தல் கணக்கில் பற்று வரவு கணக்குனாவே பற்று வரவு தானே இருக்கணும். இது பற்று பக்கம் வருமா, வரவு பக்கம் வருமா? போனதுலேயே நான் சொல்லியிருக்கேன், சொத்துக்கள்னு வந்துச்சுன்னா அது பற்று பக்கம் தான் வரணும். கடனாளிகள் என்பது சொத்து, சொத்துன்னா பற்று சொல்லியிருக்கோம். கடனீந்தோர் என்பது பொறுப்பு, பொறுப்புனா வரவு, போன சாப்டர்ல பார்த்துருக்கோம், ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ ரொக்கம் என்பதும் பேங்க்ல இருக்கிற பணம் என்பதும் என்னது, சொத்து. சொத்துனா எங்க வரணும், பற்று பக்கம் வரணும். பெறுதல் செலுத்தல் கணக்குல தொடக்க ரொக்கமும் தொடக்க வங்கி எங்க வரணும், பற்று பக்கம் வர வேண்டும். ரைட். 2வது பாயிண்ட், சப்போஸ் பேங்க்ல கொஞ்சம் கடன் வாங்கியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த கிளப் நல்லா நடந்துட்டு இருக்கு,
ஒரு பெரிய டோர்னமெண்ட் நடத்தணும், ஒரு 50,000 ரூபாய் பேங்க்ல நமக்கு பணம் தேவை, அந்த டோர்னமெண்ட் நடத்தி வசூல் ஆகிறத வச்சு பேங்க்ல திருப்பி கொடுத்துடலாம். அப்போ பேங்க்ல நம்ம ஒரு லோன் போடுறோம், அல்லது பேங்க்ல நம்ம பணம் எவ்வளவு போட்டிருக்கோமோ அதை விட அதிகமாக எடுக்கிறோம். அதற்கு பேர் வங்கி மேல்வரை பற்று. அதாவது பேங்க்ல நாம வாங்கின கடன் இல்லையா, நம்ம போட்ட பணத்திற்கு மேல் வாங்கியிருந்தா அதற்கு வங்கி மேல்வரை பற்று. இது எங்க வரணும்? பொறுப்புல வரணும். எடுத்த உடனே கையில காசும் இருக்கலாம், அல்லது பேங்க்குக்கு கடனாகவும் இருக்கலாம்ல. இந்த வருஷம் ஆரம்பிக்கிற டீம் பேங்க்குக்கு இன்னும் இவ்வளவு தர வேண்டியது இருக்கு, அப்படி ஆரம்பிக்கலாம். அப்ப தொடக்க வங்கி மேல்வரை பற்றி இருந்தால் அதை என்ன பண்ணணும்? தொடக்க ரொக்கம் தொடக்க வங்கி இருந்தா பற்றுப்பங்கு எழுதணும். தொடக்க வங்கி மேல்வரை பற்று இருந்தா எங்க எழுதணும்? வங்கி மேல்வரை பற்று என்பது பொறுப்பு. பொறுப்பு இருந்துச்சுன்னா எங்க இருக்கணும்? வரவு பக்கம் இருக்கணும். சோ இது வரவு பக்கம். ஞாபகம் வச்சுக்கணும், இது 2 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ தொடக்கம் ரொக்கம், தொடக்க ரொக்கமோ அல்லது தொடக்க வங்கி ரொக்கமோ கொடுத்துருந்தாங்கன்னா அதை இருப்பு கீழ்கொணரப்பட்டதுன்னு போட்டு பற்று பக்கம் காட்டணும். இது தொடக்க வங்கி மேல்வரை பற்றுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா இதை வரவு பக்கம் காட்டணும். ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது மூணாவது பாயிண்ட் பெறுதல்கள். இந்த கணக்கு நம்ம என்ன தயாரிக்கிறோம்? பெறுதல் செலுத்தல் கணக்கு. பெறுதல்கள் அப்படின்னா பணத்தை பெறுவது, பணத்தை வாங்குறது. பணம் வந்துச்சுன்னா அதை பற்று பக்கம் எழுதணும். பணம் வந்துச்சுன்னா அதை வரவு அப்படின்னு வரவுல வைன்னு சொல்லக்கூடாது. சார் பணம் வருது இல்லை சார், வருதுச்சுன்னா அப்போ வரவுல தானே சார் வைக்கணும், அப்படி சொல்லக்கூடாது. ஞாபகம் வச்சுக்கணும், தப்பா யோசிக்க கூடாது. பணத்தை பெற்றுக்கொண்டீர்கள் என்றால் அதை பற்று பக்கம் எழுதணும். பணத்தை கொடுத்தீங்கன்னா வரவு பக்கம் எழுதணும். நன்கொடை வாங்குறீங்க, பணம் வருது, பெறுதல் பக்கம். உறுப்பினர்கள்ட்ட மாதம் 10 ரூபாயோ 100 ரூபாயோ சந்தா வசூலிக்கிறீங்க, பணம் வருது, பற்று பக்கம். லைப்ரரி புக்கு வாங்குறீங்க, பணம் கொடுக்குறீங்க. புக்கு வாங்குறோம் அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்? புக்கை வாங்கிக்கிட்டு பணம் கொடுக்கணும்ல, அப்போ செலவு, வரவு பக்கம். புத்தகம் வாங்குறதுக்காக நம்ம பஸ்ல போறீங்க, அப்போ பஸ்ஸுக்கு செலவாகுது, பஸ் கட்டணம் செலுத்துறீங்க, அப்போ எந்த பக்கம் வரணும்? பணம் செலுத்துறீங்க, செலவு. அப்போ எந்த பக்கம் வரணும்? வரவு பக்கம். சார் செலவெல்லாம் எப்படி சார் வரவுல வரும்? அப்படி சொல்லக்கூடாது. நீங்க காமன் மேன் மாதிரி பணம் வந்தா வரவு அப்படிலாம் சொல்லக்கூடாது. பணம் வந்துச்சு அப்படின்னா பணம் பெறுதல்கள், பணத்தை பெற்றுக்கொண்டீர்கள் என்றால் அது எதுக்காக வாங்குறீங்கிறதுலாம் அவசியம் இல்லை. பணம் உள்ள வருது, பற்று. எதுக்கும் பணத்தை கொடுக்குறீங்க, செலவு. செலுத்துறீங்க, பணத்தை உங்க கையில இருந்து வெளியில கொடுத்துறீங்க, எதுக்கு வேணாலும் கொடுக்கலாம். இதுக்கு கொடுத்தோமா அதுக்கு கொடுத்தோமா யோசிக்கவே கூடாது. பணம் பெற்றுக்கொண்டால் பற்று, பணம் செலுத்தினீங்கன்னா வரவு. இதுதான் 3வது பாயிண்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ஈஸி. 4வது பாயிண்ட். இதுல நான் உங்களுக்கு 3வது பாயிண்டே முடிஞ்சு போச்சு. பணம் உள்ள வருதா பற்று, பணம் நம்ம கையை விட்டு வெளியில போதா வரவு. இதுல முதலின வருவாய், வருவாயின வருவாய் அப்படின்னு இருக்கு. முதலின வருவாய், முதலின செலவு, வருவாயின வருவாய், வருவாயின செலவு, இதெல்லாம் இருக்கு. இது அடுத்தது பார்க்கணும். நீங்க இதெல்லாம் முதலின வருவாயா வருவாயின வருவாயா, முதலின செலவா வருவாயின செலவா என்று ஆராய தேவையில்லை. பணம் வந்துச்சுன்னா பற்று, பெறுதல் பற்று. பணம் செலுத்திட்டீங்களா வரவு, இவ்வளவுதான். 3வது பாயிண்ட்ல ஸ்ட்ரிக்டா இருந்துக்கணும். இந்த பணம் எதுக்கான பணம், ஏன் பணம்? திருடிட்டு 100 ரூபாய் பணம் வருது, பணம் வந்துருச்சுல, பெறுதல் பக்கம். திருடியது அப்படின்னா நீங்க எழுதிருக்கலாம். ஸோ பணம் உள்ள வந்துருச்சு அப்படின்னா பற்று. பணத்தை எடுத்து வெளியில கொடுத்துட்டீங்க அப்படின்னா செலவு, முடிஞ்சு போச்சு. இது எதுக்கான பணம், இது அதுக்கான பணமா இதுக்கான பணமா என்று ஆராய தேவையில்லை, ஆராயக்கூடாது. எதையும் நீங்க யோசிக்க கூடாது. பணம் வருதான் போதான்னு மாத்திரம். வட்டி வருது, வட்டி வாங்குறோம், பணம் வருது, பற்று. வட்டி கொடுக்குறோம், கையை விட்டு காசு போகுது, வரவு. சிம்பிள். முதலின வருவாயின ஆய்வு தேவையில்லை. முதலின வருவாயா வருவாயின வருவாயா, முதலின செலவு வருவாயின செலவு என்று ஆராய தேவையில்லை.
இந்த பாயிண்ட். அடுத்து, இந்த பணம் போன வருஷத்துக்கான சந்தாவா, இந்த வருஷத்துக்கான சந்தாவா, அடுத்த வருஷத்துக்கான சந்தாவா, இதுவும் நம்ம ஆராயக்கூடாது. சந்தாங்கிறது அந்தந்த வருஷம்தான். இப்போ நீங்கள் உறுப்பினராக இருக்கீங்க, வருஷத்துக்கு 100 ரூபா சந்தா அப்படின்னா இந்த வருஷத்துக்கு 100 ரூபா. சப்போஸ் 100 பேர்ல 95 பேர் கட்டிடுவாங்க, ஒரு 5 பேர்னால கொடுக்க முடியல. அடுத்த வருஷம் இந்த வருஷத்து சந்தாவை அவங்க அடுத்த வருஷம் தான் கொடுப்பாங்க. கொடுக்கறது அடுத்த வருஷம், ஆனா அது எந்த வருஷத்துக்குரியது? இந்த வருஷத்துக்குரியது. ஸோ அதனால இது போன வருஷ கணக்கா, இந்த வருஷத்து கணக்கா, அடுத்த வருஷ கணக்கா, இப்படி ஆராய விடாது. சிலர் ரொம்ப வசதியா இருப்பாங்க, டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, சார் அடுத்த வருஷத்துக்கான சந்தானம் தாங்க சேர்த்து வச்சிங்க அப்படின்னு கொடுப்பாங்க. அடுத்த வருஷத்துக்கானது இந்த வருஷமே கொடுப்பான், சிலர் இந்த வருஷத்துக்குரியதை அடுத்த வருஷம் தான் கொடுப்பான், எப்படி வேணாலும் இருக்கும். அதனால இது போன வருஷத்துக்கான வருவாயா அல்லது செலவா, இந்த வருஷத்துக்கான வருவாயா பெறுதலா செலுத்தலா, அல்லது அடுத்த வருஷத்துக்கான பெறுதலா செலுத்தலா என்று ஆராயக்கூடாது. பணம் வருதா, பெறுதல் பற்று, அதுதான் என்ன 3வது பாயிண்ட்ல ஸ்ட்ரிக்டா இருக்கணும். பணம் வந்துச்சா பற்று, பணம் கையை விட்டு போதா வரது முடிச்சுக்கணும். இது வருவாய் முதல் இனமா வருவாய் இனமா அதெல்லாம் ஆராயக்கூடாது. போன வருஷத்துக்கா, நடப்பு ஆண்டுக்குரியதா, அடுத்த வருஷத்துக்குரியதா ஆராயக்கூடாது. கடைசியில இறுதி ரொக்கம், இறுதி வங்கி, இது எங்க வரும்? தொடக்க ரொக்கம், தொடக்க வங்கி எங்க வரும்னு சொல்லிருக்கோம். ரொக்கம் வங்கின்னாவே அது சொத்து, சொத்துனா பற்று. அப்ப தொடக்க ரொக்கமும் தொடக்க வங்கியும் பற்று பக்கம் போட்டுப்போம். அப்போ இறுதி ரொக்கம், இறுதி வங்கி எங்க வரும்? அதுக்கு ஆப்போசிட் தானே வரும். தொடக்கம் எங்க இருக்கு, அதுக்கு ஆப்போசிட் தான் இறுதி வரும். அப்போ இறுதி ரொக்கமும் இறுதி வங்கியும் எந்த பக்கம் இருக்கும்? வரவு பக்கம் இருக்கும். வரவு பக்கம் தான் வரும். அதே மாதிரி தொடக்க வங்கி மேல்வரை பற்றி எங்க சொல்லியிருக்கோம்? வங்கி மேல்வரை பற்று என்பது பொறுப்பு. பொறுப்பு அப்படின்னு சொன்னாவே வரவுன்னு சொல்லியிருக்கேன். அப்போ தொடக்க வங்கி மேல்வரை பற்ற வரவுன்னு சொன்னா, இறுதி வங்கி மேல்வரை பற்று அதுக்கும் ஆப்போசிட் சைடு எங்க இருக்கணும்? பற்று பக்கம் தான் இருக்கணும். ஸோ இறுதி வங்கி மேல்வரை பற்று பற்று. தொடக்கம் எங்க இருக்கும், அதுக்கு ஆப்போசிட் தான் இறுதி. இதெல்லாம் அப்படியே நமக்கு ஊறி போயிருக்கணும். இதுக்கெல்லாம் புக்கை படிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியது இல்லை. இருந்தாலும் நமக்கு தியரியில தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ பெறுதல் செலுத்தல் கணக்கை எப்படி தயாரிக்கிறது, அதுக்கான ஸ்டெப்ஸ். முதல்ல தொடக்க ரொக்கம், தொடக்க வங்கி பற்று பக்கம் எழுத வேண்டும். தொடக்க வங்கி மேல்வரை பற்று வரவு பக்கம் எழுத வேண்டும். அனைத்து பெறுதல்களையும் பற்று பக்கமும், அனைத்து செலுத்தல்களையும் வரவு பக்கம் எழுத வேண்டும். முதலின வருவாயா, முதலின வருவாயின வருவாய் செலவுகளை ஆராயக்கூடாது. சென்ற ஆண்டுக்குரியதா, நடப்பாண்டிற்குரியதா, அடுத்த ஆண்டிற்குரியதா என்றும் ஆராய தேவையில்லை. இறுதி ரொக்கம் வங்கி வரவு பக்கம் வரும், இறுதி வங்கி மேல்வரை பற்று பற்று பக்கம் வரும். இந்த ஸ்டெப் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இப்போ நம்ம கணக்கு போடலாம். Now we do எடுத்துக்காட்டு 1. எடுத்துக்காட்டு 1 பக்கம் 43. எடுத்துக்காட்டு 1 பக்கம் 43. இப்ப பாருங்க, கோடு போட்டுங்க. பெறுதல் செலுத்தல் கணக்கு, பெறுதல் செலுத்தல் கணக்கு. இது பற்று பக்கம், இது வரவு பக்கம். இப்ப பாருங்க, தொடக்க ரொக்க இருப்பு 18,000 ரூபாய் சொல்றாங்க. தொடக்க ரொக்கம், ரொக்கம்னு சொன்னா சொத்து, சொத்துனா பற்றுன்னு சொல்லியிருக்கேன். அப்ப எங்க வரணும்? தொடக்க ரொக்க இருப்பு 18,000 ரூபாய். வாடகை செலுத்தியது 6,000 ரூபாய். வாடகை செலுத்தியதுன்னா பணம் பெறுதலா செலுத்தலாம். வாடகை செலுத்தியது அப்படின்னாவே நீங்க கொடுத்துறீங்க, உங்க கையை விட்டு பணம் வெளியில போகுது. இந்த பக்கம் வாடகை 6,000 ரூபாய். அடுத்தது உதவித்தொகை அளித்தது.
நான் சொல்லியிருக்கேன், படிக்க முடியாதவங்களுக்கு நம்ம உதவித்தொகை கொடுத்துருப்போம். உதவித்தொகை கொடுக்குறீங்கன்னா உங்கள் கையை விட்டு பணம் வெளியில் போகுதுன்னு அர்த்தம் இல்லையா? அப்போ இந்த பக்கம் உதவித்தொகை 15,200 ரூபா. நுழைவு கட்டணம் பெற்றது, அட்மிஷன் ஃபீஸ் எப்பயுமே வச்சுக்குவாங்க. ஏதாவது ஒன்று சேரும்போது வருஷத்துக்கு 100 ரூபா, சேரும்போது 10 ரூபா சேர்த்து 110 ரூபா கட்டணும்பாங்க. அதான் நுழைவு கட்டணம். நுழைவு கட்டணம் பெற்றதுன்றான். அப்போ பெற்றது அப்படின்னா என்ன அர்த்தம்? பணம் வருது. அப்போ நுழைவு கட்டணம் பெறுதல் பக்கம். நுழைவு கட்டணம் பெற்றது 18,500 ரூபா. கட்டணம் வாங்கியது, கட்டணம் வாங்குறீங்க அப்படின்னாக்க உங்க கையை விட்டு பணம், நீங்க பார்க்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், பணம் வருதா போதா, காசு வருதா போதா. இந்த ஒரே ஒரு பாயிண்ட் மாத்திரம் யோசிச்சீங்கன்னா ஈஸி. கட்டணம் வாங்குனீங்க அப்படின்னாக்க என்ன அர்த்தம்? பணம் கொடுத்தாலும் வாங்கியிருப்பீங்க, கையை விட்டு காசு போகுது. இங்க கட்டணம் வாங்கியது 2,10,000 ரூபா. பணியாளர் சம்பளம் 55,000 ரூபா. சம்பளம்னா காசு கொடுத்துருக்கீங்க, வெளியில போகுது. சம்பளம் 55,000 ரூபா. சந்தா பெற்றது, உங்க மெம்பர்ஸ் இருந்து, உறுப்பினர்கள்ட்ட இருந்து சந்தா 2,65,000 ரூபா வாங்குறோம். அப்போ சந்தா பெற்றது 2,65,000 ரூபா. அவ்வளோதான், கடன் முடிஞ்சு போச்சு. ஒன்றும் இல்லை, என்ன பணம் வருதா இந்த பக்கம், பணம் போகுதா இந்த பக்கம், இது மாத்திரம் யோசிச்சிங்கன்னா பெறுதல் தரதுனால ஈஸி. பாருங்க, இப்போ நான் கூட்டுறேன். கூட்டும் போது இந்த பக்கம் கூட்டுறேன். 0 0 0 5 5 8 13 21 2 8 9 10 மீதி 1 1 2 3. இந்த பக்கம் கூட்டினா 3,01,500 ரூபா வருது. இந்த பக்கம் கூட்டினா 200 ரூபா இருக்கு. நாலாவது 5 5 10 16 மீதி 1 6 7 7 1 8 2 2,86,200. அப்போ 5ல் 2 போக 3 1ல் 6 போகாது, கடன் வாங்குறோம். இங்கே இல்லை, அப்போ இங்கேருந்து கடன் வாங்கி இங்கே வாங்குறோம் 10. அப்போ 11ல் 6 போக 5, இங்கேருந்து ஒன்று கொடுத்துட்டீங்க. அப்போ 9 இருக்கு, 9 8 போக 1. அப்போ 15,300 ரூபா. ஸோ 3,01,500 ரூபா இங்கே வருது. இங்கேயும் 3,01,500 ரூபா போட்டுருங்க. எவ்வளோ வித்தியாசம் வருது? 15,300 ரூபா வித்தியாசம் வருது. இதுதான் இறுதி, இது தொடக்க ரொக்கம் மாதிரி. இறுதி ரொக்கம் 15,300 ரூபா. ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர். சிம்பிள். அடுத்த கணக்கு, எடுத்துக்காட்டு 2. எடுத்துக்காட்டு 2 பக்கம் 43. அதேதான். திருச்சி கல்வியியல் மன்றத்தின் கீழ்காணும் தகவல்களில் இருந்து 2018 டிசம்பர் 31ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டுக்கான பெறுதல் மற்றும் செலுத்தல் கணக்கினை தயாரி. இதேதான். பெறுதல் செலுத்தல் கணக்கு. இந்த பக்கம் பற்று, இந்த பக்கம் வரவு. தொடக்க ரொக்க இருப்பு 20,000 ரூபாய். எங்க வரணும்? தொடக்க ரொக்கம். ரொக்கம்னா சொத்து, சொத்துன்னா பற்று, பற்று பக்கம். தொடக்க ரொக்கம். தொடக்க ரொக்கம் 20,000 ரூபாய். முதலீடுகள் செய்தது. முதலீடுகள் செய்றீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்க பணத்தை கொண்டு போய் வேற எதுலயோ போடுறீங்க, கையை விட்டு பணம் வெளியில போயிடுச்சு, அவ்வளவுதான். முதலீடுகள் செய்தது. முதலீடுகள் செய்தது 80,000 ரூபாய். முதலீடுகள் செஞ்சா சொத்தா வருமானமா எதையும் நீங்க யோசிக்க கூடாது. நீங்க முதலீடு செய்றீங்கன்னா என்ன அர்த்தம்? பேங்க்ல கொண்டு போய் பணம் போட்டு வச்சுக்கிறீங்க, ஃபிக்ஸட் டெபாசிட்ல போடலாம், அல்லது ஒரு ஷேர் மார்க்கெட்டில் ஷேர் வாங்கலாம், பங்கு வாங்கலாம். பங்கு வாங்குறீங்கன்னா என்ன அர்த்தம்? கையில் இருக்கிற பணத்தை கொடுத்தானே ஷேர் வாங்குறீங்க.
ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்ல கணக்கு போடுறீங்கன்னா உங்க பணத்தை கொண்டு போய் போட்டு தானே ஃபிக்ஸட் டெபாசிட். அப்போ கையை உங்க கையில இருந்து பணம் வெளியில போகுது. அதான் முதலீடுகள் 80,000. மதிப்பூதியம் செலுத்தியது 3000 ரூபாய். அதனால் மதிப்பூதியம் ஹானரரியம்னு பேர். நீங்க சினிமாலாம் பார்ப்பீங்க, நட்புக்காக இவர் நடிக்கிறாரு. ஒரு பெரிய நடிகராக இருப்பாங்க, இல்லை பெரிய நடிகராக இருப்பாங்க, சும்மா ஒரு டான்ஸுக்கு மாத்திரம் வருவாங்க, போடும்போதே நட்புக்காக அப்படின்னா நாங்கள் காசெல்லாம் கொடுக்கல, சும்மா. அது மாதிரி மதிப்பூதியம் அவங்களுக்கு ஆக்சுவலாக அவங்க வந்து பண்ணுறது பார்த்தா 50,000 ரூபா கேட்பாங்க. ஆனால் உங்களுக்காக வந்து சும்மா ஒரு 3000 ரூபா கேட்டு செஞ்சு போயிடுவாங்க. அதுதான் மதிப்பூதியம். மதிப்பூதியம் செலுத்தியது, கையை விட்டு காசு வெளியில போயிடுச்சு. மதிப்பூதியம் 3000 ரூபாய். நன்கொடை பெற்றது அப்படின்னா பணம் உள்ள வருது. நன்கொடை பெற்றது, நன்கொடை பெற்றது 80,000 ரூபாய். தணிக்கை கட்டணம் செலுத்தியது, வருஷம் முடிஞ்ச உடனே ஒரு ஆடிட்டர் போட்டு கணக்கெல்லாம் கரெக்டா எழுதியிருக்காங்கன்னு பார்க்கணும். அந்த ஆடிட்டருக்கு சம்பளம் பணம் கொடுப்பாங்கல்ல, அப்போ காசு கொடுத்துருக்கீங்க, தணிக்கை கட்டணம் செலுத்திருக்கீங்க. தணிக்கை கட்டணம் 2000 ரூபாய். பாதுகாப்பு பெட்டக வாடகை பெற்றது. உறுப்பினர்கள்லாம் வந்து அவங்க இப்போ கிரிக்கெட் கிளப்னு வச்சுங்களேன், இப்போ இது என்ன சங்கம், எதுக்குன்னு கொடுக்கல. சப்போஸ் நீங்கள் ஒரு கிரிக்கெட் அமைப்பு வச்சுருக்கீங்க, அப்போது ஒவ்வொரு உறுப்பினரும் போய் அவன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கொண்டு வரணுங்கிற அவசியம் இல்லை. அங்கேயே நீங்கள் ஒரு பெரிய பீரோ வச்சு இதில் வச்சு எடுத்துங்க, ஆனால் அதுக்கு இவ்வளோ வாடகை கொடுத்துருங்கன்னு சொல்கிறோம். பணம் நமக்கு தானே வருது. ஓகே, அந்த மாதிரி வாடகை பெற்றீங்க, அப்போ நமக்கு பணம் வருது. ஸோ பாதுகாப்பு பெட்டக வாடகை பெற்றது. பாதுகாப்பு பெட்டக வாடகை பெற்றது 12,000 ரூபாய். அடுத்தது பொது செலவு 7,000 ரூபாய். செலவு செஞ்சிட்டீங்க, பணம் வெளியில போகுது. பொது செலவு 7,000 ரூபாய். அஞ்சல் செலவு, போஸ்டேஜ், தபால் போடுறோம், அஞ்சல் செலவு 1000 ரூபாய். சந்தா பெற்றது, சந்தா வசூல் பண்ணியிருக்கீங்க 10,000 ரூபாய். சந்தா பெற்றது 10,000 ரூபாய். இப்ப பாருங்க, இந்த பக்கம் போட்டீங்கன்னா 0 3 0 2 1 2 10 12. அப்போ 1,22,000 இந்த பக்கம் கூட்டினா, இந்த பக்கம் கூட்டினா 3 0 1 8 10 13 மீதி 1 1 8 9 93,000 ரூபாய். 9 இங்க ஒன்று கடன் கொடுத்தாச்சு, 11 2. ஸோ 29,000 ரூபாய் வித்தியாசம். 1,22,000 ரூபாய் ரெண்டு பக்கமே எழுதிங்க. எவ்வளோ டிஃபரன்ஸ்? 29,000 ரூபாய் டிஃபரன்ஸ். இதுதான் இறுதி ரொக்கம். தொடக்க ரொக்கம் இங்கே வந்துச்சுன்னா இறுதி ரொக்கம் இந்த பக்கம். இறுதி ரொக்கம் ஒரு 5,000 ரூபாய்க்கு விட்டுருக்கேன். அரைக்கலன் விட்டுறதுன்னு ஒரு 5,000 ரூபாய் இருக்கு. கணக்கை வரிசையாக பார்க்கணும். பார்க்கும்போது எதையும் மிஸ் பண்ணிடக்கூடாது. அரைக்கலன் விட்டுறது 5,000 ரூபான்னு சொல்கிறாங்க, ஒன்று இருக்கு. அரைக்கலன் விட்டுருக்கீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபர்னிச்சரை வித்துறீங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கிறதுல பணம் வருதா போதாங்கிறதான் பிரச்சனை. உங்கள்கிட்ட இருக்க ஃபர்னிச்சரை வித்துட்டீங்கன்னா பணம் வரும். அப்போ அரைக்கலன் விட்டுறது இங்கே 5,000 ரூபாய். அப்போ 1,27,000 ரூபாய். இங்க 34,000 ரூபாய். ஒண்ணு கணக்கெல்லாம் தப்பே வராது. நாம எங்கேயாவது போய் ஓவர் சைட்ல மிஸ் பண்ணாதான். கணக்கை கவனிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா எந்த கணக்கும் தப்பு வரவே வராது. ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது எடுத்துக்காட்டு 3, பக்கம் 44. சென்னை விளையாட்டு மன்றத்தின் கீழ்காணும் தகவல்களிலிருந்து 2018 மார்ச் 31ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டுக்கான பெறுதல் மற்றும் செலுத்தல் கணக்கினை தயாரி. என்ன வேணாலும் கொடுக்கணும்.
என்ன நீங்க எழுதும் போது இப்படி எழுதிக்கோங்க, சென்னை விளையாட்டு மன்றத்தின், இதெல்லாம் எழுதணும். சென்னை விளையாட்டு மன்றத்தின் இதெல்லாம் நீங்க எழுதிக்கங்க. மன்றத்தின் எந்த ஆண்டு? 2018 மார்ச் 31ஆம் நாளோடு, 2018 மார்ச் 31ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டுக்கான பெறுதல் செலுத்தல் கணக்கு. இதெல்லாம் எழுதணும். இதெல்லாம் எழுதுனா டைம் ஆகுங்கிறதுனால தான் இதெல்லாம் நீங்க எழுதிக்கங்க. அப்ப இந்த பக்கம் பெறுதல், இது செலுத்தல், இந்த பக்கம் பற்று, இது வரவு. நமக்கு எதை பத்தியும் கவலை இல்லை, பணம் வருதா போதா, ஒரே குறிக்கோள் தான். இப்ப பாருங்க, தொடக்க ரொக்க இருப்பு 10,000. தொடக்க ரொக்க இருப்புன்னு சொன்னா எங்க வரணும்? ரொக்கம் என்பது சொத்து, சொத்துன்னா பற்று, அதனால தொடக்க ரொக்கம் 10,000. தொடக்க வங்கி 15,000. பேங்க்ல இருக்கிற பணம் தொடக்க வங்கி 15,000. வட்டி செலுத்தியதுன்னு சொல்றான். வட்டி செலுத்தி இருக்கீங்கன்னா உங்க கையை விட்டு பணம் வெளியில போயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ வட்டி செலுத்தியது, வட்டி செலுத்தியது 5,000. வரிசையா பார்த்துக்கிடுவாங்க, எதையும் விட்டுறாதீங்க. தொலைபேசி செலவுகள் 7,000. அப்போ டெலிஃபோனுக்கு நீங்க பணம் கட்டியிருக்கீங்க, பணம் வெளியில போயிடுச்சு. தொலைபேசி 7,000. அடுத்தது மைதானம் பராமரித்தது அப்படின்னா, மைதானத்தை பராமரிக்கிறதுக்கு ஆளுங்களை வச்சு சம்பளம் கொடுத்துருப்பீங்க, செலவு. ஸோ மைதானம் பராமரிப்பு, மைதான பராமரிப்பு எவ்வளவு? 22,500. ஆயுள் உறுப்பினர் கட்டணம் பெற்றது, லைஃப் மெம்பர்ஷிப். சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, மாசம் 100 ரூபா, சரியா நான் 5,000 கொடுக்குறேன், நான் சாகிற வரைக்கும் எனக்கு கேட்காது, ஓகே. அது மாதிரி ஆயுள் உறுப்பினர் கட்டணம் பெற்றது, ஆயுள் உறுப்பினர் கட்டணம் பெற்றது 5,500. மட்டைகள் மற்றும் பந்துகள் வாங்கியது, பேட்டு பால் வாங்கியிருக்காங்க அப்படின்னா பணம் கொடுத்துட்டீங்க, பணம் வெளியில போயிடுச்சு. மட்டை பந்து வாங்கியது 13,000. அடுத்தது சந்தா பெற்றது. சந்தா பெற்றதுனால இந்த பக்கம் தான் சந்தா பெற்றது. அவன் கொடுத்துருக்கான் 2016-17க்கான சந்தா 4,500. நாம ரூல்லையே பார்த்தோம், அது எந்த போன வருஷமா இந்த வருஷமா அடுத்த வருஷமானு நாம ஆராய தேவையில்லை. சந்தா வந்துருச்சு அப்படின்னாவே வந்துருச்சு அப்படின்னா பணம் உள்ள வந்துச்சுன்னா பட்டிருப்போம். 2016-17க்கு 2017-18 2017-18க்கு 65,000. 2018-19 5,000. தொடர் விளையாட்டு போட்டி செலவு 12,500. தொடர் விளையாட்டு போட்டி செலவு. அப்ப இங்க தொடர் விளையாட்டு போட்டி செலவு எவ்வளவு? 12,500. தொடர் விளையாட்டு போட்டி நிதி வரவு 15,000. தொடர் விளையாட்டு போட்டி நிதி வரவு 15,000. இறுதி ரொக்க இருப்பு அப்படின்னா 5,000 அவனே கொடுத்துட்டான். அப்போ இறுதி ரொக்கம் இங்கே கொடுத்தாச்சு. இறுதி ரொக்கம் 5,000. அப்போ இறுதி ரொக்கம் கொடுத்தாச்சு. அப்ப நம்ம என்ன சார் செய்யறது? அவன் என்ன கேட்கிறான்? பெறுதல் செலுத்தல் கணக்கை தயாரிங்க, அவ்வளவுதான். பொதுவாக
இது கொடுத்துருக்க மாட்டாங்க. நம்ம கூட்டி ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் கண்டுபிடிப்போம். இது அவனதையும் கொடுத்துட்டான். அப்போ ரெண்டு பக்கமும் கூட்டினா ஒரே டோட்டல் வரணும். ஒரே டோட்டல் வந்துச்சுன்னா நம்ம கரெக்டாக போட்டுக்கோன்னு அர்த்தம். ஒரே டோட்டல் வரலைன்னா நம்ம கரெக்டாக போடலைன்னு அர்த்தம். சிம்பிள். இப்போ கூட்டுங்க. 0 0 5 19 1 6 11 16 20 25 30 3 4 10 11 12 1,20,000 ரூபாய். 5 10 மீதி 1 6 8 11 13 20 25 2 3 4 6. ரைட். இப்போ தொடக்க ரொக்கம் கொடுத்துருக்கான், இறுதி ரொக்கம். தொடக்க வங்கி இருப்பு கொடுத்துருக்கு, ஆனா இறுதி வங்கி இருப்பு கொடுக்கல. அப்ப ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் இறுதி வங்கி. இதுதான் இப்ப நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ இந்த பக்கம் கூட்டுனா 1,20,000 வருது. இந்த பக்கம் கூட்டுனா 65,000 தான் வருது. அப்போ மீதி பணம் 55,000 ரூபாய். இது பேங்க்ல பணம் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதுதான் நம்ம கண்டுபிடிச்சது. ஏன்னா தொடக்க ரொக்கம் தொடக்க வங்கி இருக்கு. அப்போ இறுதி ரொக்கம் இறுதி வங்கி இருக்கணும்ல. இறுதி ரொக்கம் கொடுத்துட்டான். அப்போ இறுதி வங்கி தான் கண்டுபிடிக்கல. ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். சப்போஸ் இப்போ வங்கின்னு கொடுத்தாம தொடக்க ரொக்கமும் கொடுத்துட்டு இறுதி ரொக்கமும் கொடுத்துட்டான்னா என்ன ஆகும்? ரெண்டு பக்கமும் ஒரே அமௌண்ட்டும் வந்திருக்கும். ஸோ இது 55,000 ரூபாய் இந்த கணக்கு. ஸோ திஸ் இஸ் இது எடுத்துக்காட்டு 3. அடுத்தது எடுத்துக்காட்டு 4, பக்கம் 45. எடுத்துக்காட்டு 4 பக்கம் 45. Do it. It is very simple. நம்ம கவனம் பூரா பணம் உள்ள வருதா வெளியில வருதா, ஒரே ஒரு பாயிண்ட் மாத்திரம் ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா இந்த கணக்கு 5 கணக்கு கொடுத்துருக்கு. 5ஐயும் நம்மளால சுலபமாக போட முடியும். நாலாவது கணக்கு. பூம்புகார் இலக்கிய மன்றத்தின் கீழ்காணும் தகவல்களில் இருந்து 2019 மார்ச் 31ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டுக்கான பெறுதல் மற்றும் செலுத்தல் கணக்கினை தயாரி. நீங்க டீடைலா எழுதிக்கணும். பூம்புகார் இலக்கிய மன்றத்தின் 2019 மார்ச் 31ஆம் நாளுக்கான பெறுதல் செலுத்தல் கணக்கு அப்படின்னு தலைப்பை கொடுத்து அட்டவணை போட்டு இது பெறுதல் பக்கம், இது செலுத்தல் பக்கம், இது பற்று, இது வரவு, இதெல்லாம் எழுதிக்கணும். நீங்க பெறுதல்கள் இந்த பக்கம், செலுத்தல்கள், இது வரவு, இது பற்று. இப்ப பாருங்க, தொடக்க ரொக்க இருப்பு 5,000 ரூபாய். தொடக்க ரொக்கம் 5,000 ரூபாய். தொடக்க வங்கி மேல்வரை பற்று 4,000 ரூபாய் கொடுக்கலாம். தொடக்க வங்கி மேல்வரை பற்று அப்படின்னாக்க பொறுப்பு, பொறுப்புனா வரவு. அப்போ தொடக்க வங்கி மேல்வரை பற்று அமௌண்ட் 4,000 ரூபாய் பார்க்கணும். இப்போ இது வரைக்கும் அந்த கணக்குல இருந்து இப்போ கொஞ்சம் வித்தியாசமா வருது. அச்சு மற்றும் எழுது பொருள் 1,500 ரூபாய். பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரி பிரிண்ட் பண்ணியிருக்கீங்க, பேனா பென்சில் எல்லாம் வாங்கியிருக்கீங்க. அப்போ கையை விட்டு காசு போயிடுச்சு. அப்போ அச்சு எழுது பொருள், அச்சு எழுது பொருள் 1,500 ரூபாய். வட்டி செலுத்தியது 3,250 ரூபாய். வட்டி செலுத்தியது 3,250 ரூபாய். முதலீடுகள் விற்றது. நீங்க ஒரு ஷேர் வாங்கியிருக்கீங்க, ஷேர் முதலீடுகள் செஞ்சீங்க அப்படின்னாக்க ஷேர் வாங்குறீங்க, பணம் கொடுத்துட்டீங்க. இந்த ஷேரை வித்துறீங்க. அப்போ ஷேரை வித்துட்டீங்கன்னா உங்களுக்கு பணம் வரும். அப்போ முதலீடுகளை விட்டுட்டீங்க அப்படின்னா பணம் வரும். முதலீடுகள் விற்றது 1,000 ரூபாய். அடுத்தது சிற்றுண்டி வாங்கியது. டிஃபன் வாங்கியிருக்கீங்க, காசு கொடுத்துட்டீங்க, சிற்றுண்டி வாங்கியது 1,500 ரூபாய்.
கொடுபட வேண்டிய சம்பளம், கொடுபட வேண்டியதுங்கிறான். சம்பளம் அவர் கொடுக்க வேண்டியது இருக்குன்னு தான் சொன்னான். இது நமக்கு தேவையில்லை. பணம் வந்துச்சா இந்த பக்கம், பணம் கொடுத்துட்டீங்களா இந்த பக்கம். ஒருத்தர் கொடுக்க வேண்டியது இருக்குன்றான், அது நமக்கு தேவையில்லாது. பணம் வருதா போகுதா, இந்த ரெண்டே ரெண்டு தான் பார்க்கணும். கொடுபட வேண்டிய சம்பளம், ஒருத்தருக்கு சம்பளம் 2000 ரூபாய் கொடுக்கல, கொடுக்கணும். கொடுத்தாச்சுன்னாக்க இங்கே எழுதிடலாம். இன்னும் கொடுக்க வேண்டியது இருக்குன்றான், அப்போ கொடுக்கும் போது இது எழுதிக்கலாம். இது நமக்கு தேவையில்லை, எழுதக்கூடாது. அறக்கொடை நிதி பெற்றது, நிதி பெற்றது இங்க அறக்கொடை நிதி 2000 ரூபாய். ஒளியூட்டு கட்டணம், ஒளியூட்டு கட்டணம் அப்படின்னாக்கா லைட்டு, லைட் நீங்க பெரிய ஒரு டோர்னமெண்ட் நடத்துறீங்க, ஒரு பவர்ஃபுல் லைட்டு போட்டிருப்பீங்க, அப்போ அதுக்கான காசு கொடுத்துருக்கணும்ல, அப்போ பணம் வெளியில போயிடுச்சு. ஒளியூட்டு கட்டணம், ஒளியூட்டு கட்டணம் 1300 ரூபாய். சந்தா பெற்றது, பணம் வந்துருச்சு 20000 ரூபாய். சந்தா பெற்றது 20000 ரூபாய். பழுது பார்த்தல் மற்றும் புதுப்பித்தல், ரிப்பேர் பண்ணிருக்கீங்க, அப்ப காசு கொடுத்துட்டீங்க. இங்க பழுது பார்ப்பு எவ்வளவு? 2500 ரூபாய். போக்குவரத்து செலவு 2750 ரூபாய். போக்குவரத்து செலவு 2750 ரூபாய். காப்பீட்டு, அடுத்தது புத்தகங்கள் வாங்கியது, புத்தகம் வாங்கிட்டீங்கன்னா பணம் கொடுத்துட்டீங்கன்னு அர்த்தம். 10000 ரூபாய். புத்தகங்கள் வாங்கியது 10000 ரூபாய். காப்பீட்டு முனைமம், இன்சூரன்ஸ் பணம் கட்டிருக்கீங்க 4000 ரூபாய். காப்பீட்டு முனைமம் 4000 ரூபாய். பல்வகை வரவுகள், ஏதோ அங்கங்கிறது 750 ரூபாய் பணம் வந்திருக்கு. பணம் வந்துருச்சுன்னா அது எதுக்கு வந்துச்சு, ஏன் வந்துச்சுன்னா பார்க்கக்கூடாது. பல்வகை வரவு 750 ரூபாய். அரசிடமிருந்து பெற்ற மானியம், கவர்மெண்ட் இருந்து 6000 ரூபாய் பணம் வருது. பணம் வந்துச்சுன்னா அந்த பக்கம் அரசு மானியம் 6000 ரூபாய். சிற்றுண்டி விற்றது, டிஃபன் நீங்க வித்திருக்கீங்க, அப்ப வித்திருக்கீங்கன்னா பணம் வரப்போகுது. சிற்றுண்டி விற்றது, சிற்றுண்டி விற்றது 1500 ரூபாய். சிற்றுண்டி வாங்கியது அப்படிங்கும் போது, சிற்றுண்டி வாங்கி இருந்தீங்க அப்படின்னா பணம் கொடுத்துட்டீங்க. சிற்றுண்டி வித்திருக்கீங்க அப்படின்னா பணம் வந்துருச்சு இந்த பக்கம். கட்டடம் மீதான தேய்மானம், அது நமக்கு தேவையில்லை. பணம் வருதா இங்க, பணம் கையை விட்டு போதா இங்க. தேய்மானம், அங்க பணமும் வரல, பணம் கொடுக்கவும் இல்லை. ஸோ தேய்மானம் நமக்கு தேவையில்லை. இறுதி வங்கி ரொக்கம் 2000 ரூபாய் கொடுத்துருக்கான். அப்போ இறுதி வங்கி ரொக்கம், தொடக்க ரொக்கம் இங்க, இறுதி ரொக்கம் இங்க. அப்போ இறுதி வங்கி ரொக்கம் எவ்வளவு? 2000 ரூபாய். இப்ப நீங்க பாருங்க, இங்க தொடக்க வங்கி மேல்வரி பற்று இருக்கு. அப்போ இந்த பக்கம் இறுதி வேல்மாரி பற்று வரும். கூட்டி பாருங்க, இங்க 0, ரெண்டாவது 5, 10, மீதி 1, 8, 8, 13, 16, 21, 23, 28, 2, 4, 8, 10, 12, 13, 14, 17, 18, 22, இது 2, 2, 1, 3. இந்த பக்கம் கூட்டினா 32,800 ரூபாய் வரவு பக்கம். இந்த பக்கம் கூட்டினா 50, 5, 12, மீதி 1, 2, 8, 10, 11, 16, மீதி 1, 1, 2, 3. ஸோ இந்த பக்கம் 36,250 ரூபாய் இங்கே வருது. ஸோ இந்த பக்கம் 36,250 ரூபாய். அப்போ இங்கே தான் கூட வருது. அப்போ 36,250 ரூபாய் இங்கே, இங்கே 32,800 ரூபாய். ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன?
3450 ரூபாய் வித்தியாசம். இப்போ பாருங்க, இப்போ பற்று பக்கம் தான் கூட, வரவு பக்கம் குறைவா இருக்கு. அப்போ 36,250 ரூபாய் இங்க இருக்கு, இங்க குறையுது. அப்போ 36,250 ரூபாய் போட்டு இங்க எவ்வளவு குறையுது? 3450 ரூபாய் குறையுது. இதுதான் இங்க. This is the answer. இது என்னது? தொடக்க ரொக்கம் கொடுத்துருக்கு, ஆனா இறுதி ரொக்கம் கொடுக்கல. சோ இது இறுதி ரொக்கம். சப்போஸ் இந்த பக்கம் கூட இருந்து இந்த பக்கம் குறைச்சிருந்தா நம்ம இதை டிஃபரன்ஸ் இங்கே போட்டு தொடக்க வங்கி மேல்வரை பற்று இங்க இருக்கிறதுனால இறுதி வங்கி மேல்வரை பற்றுன்னு போட்டிருப்போம். அப்ப இது என்னாச்சு? பேங்க்ல பணம் கொடுத்துட்டாங்க, அதனாலதான் அந்த இது வரல. ஸோ நம்ம அதெல்லாம் ஒன்றும் ஆராய வேண்டாம். இங்க தொடக்க ரொக்கம் இருக்கு, மீதி இருக்கிற டிஃபரன்ஸ் இறுதி ரொக்கம் 3450 ரூபாய் இந்த சைடு. திஸ் இஸ் தி ஆன்சர். செக் பண்ணிக்கலாம். இந்த சாப்டர்ல, அதாவது இந்த பெறுதல் செலுத்தல் கணக்குல 5வது கணக்கு, தட் இஸ் தி லாஸ்ட் சம். எடுத்துக்காட்டு 5 பக்கம் 46. எடுத்துக்காட்டு 5 பக்கம் 46. வேலூர் பொழுதுபோக்கு மன்றத்தின் கீழ்காணும் தகவல்களிலிருந்து 2017 மார்ச் 31ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டுக்கான பெறுதல் மற்றும் செலுத்தல் கணக்கினை தயாரி. எழுதிக்கணும். வேலூர் பொழுதுபோக்கு மன்றத்தின் 2017 மார்ச் 31ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டுக்கான பெறுதல் செலுத்தல் கணக்கு அப்படின்னு தலைப்பு எழுதிட்டு இந்த பக்கம் பெறுதல்னு போட்டுட்டு இந்த பக்கம் செலுத்தல்னு போட்டுட்டு இங்க பற்றுன்னு போடணும், இங்க வரவுன்னு போடணும். நல்லா முறையா போட்டுக்கணும், எழுதணும். இப்போ 1 by 1 பாருங்க. தொடக்க ரொக்க இருப்பு 3000 ரூபாய். ரொக்கம் என்றால் சொத்து, சொத்துன்னா பற்று. தொடக்க ரொக்கம் 3000 ரூபாய். தொடக்க வங்கி 12,000 ரூபாய். தொடக்க வங்கி இருப்பு 12,000 ரூபாய். அரைக்கலன் வாங்கியதுங்கிறான். அரைக்கலன் வாங்குனீங்க அப்படின்னா பணம் கொடுத்துருக்கீங்க 11,000 ரூபாய். அப்போ செலுத்தியதுல அரைக்கலன் வாங்கியது 11,000 ரூபாய். அடுத்தது விளையாட்டு உபகரணங்கள் வாங்கியது 11,000 ரூபாய். விளையாட்டு உபகரணங்கள் வாங்கியது அதுவும் 11,000 ரூபாய். விளையாட்டு அரங்கத்திற்காக பெற்ற நன்கொடை, நன்கொடை வாங்கியிருக்கீங்க, பணம் வருது. நன்கொடை டீட்டெயிலாகவே எழுதிக்கங்க. விளையாட்டு அரங்கத்திற்காக பெற்ற நன்கொடை அப்படின்னு எழுதிக்கலாம், 8,000 ரூபாய். பழைய டென்னிஸ் பந்துகள் எல்லாம் வித்தது 1,500 ரூபாய். பழைய பந்தை வித்துட்டீங்கன்னா 1,500 ரூபாய் பணம் வந்துருச்சு. பழைய பந்து விற்றது, பழைய பந்து விற்றது 1,500 ரூபாய். செய்தித்தாள் வாங்கியது, செய்தித்தாள் வாங்கினா பணம் கொடுத்துருக்கீங்க, செலவு பண்ணிருக்கீங்க. ஸோ செய்தித்தாள் 500 ரூபாய். செய்தித்தாள் வாங்கியது 500 ரூபாய். பயண செலவுகள் 4,500 ரூபாய், அதுவும் செலவு. பயண செலவுகள் 4,500 ரூபாய். கேளிக்கை வரவுகள் 20,000 ரூபாய். வரவு, கேளிக்கை வரவு 20,000 ரூபாய். சேர்க்கை கட்டணம் பெற்றது 1,000 ரூபாய். அட்மிஷன் ஃபீஸ், சேர்க்கை கட்டணம் 1,000 ரூபாய்.
நகராட்சி வரி 22,000 ரூபாய். நகராட்சிக்கு வரி அப்படின்னா நீங்க பணம் கொடுத்துருக்கீங்க 22,000 ரூபாய். நகராட்சி வரி 22,000 ரூபாய். அறக்கொடை நாடக காட்சி செலவுகள் 2,000 ரூபாய். அறக்கொடை நாடக காட்சி செலவுகள் 2,000 ரூபாய். பில்லியர்ட்ஸ் மேசை வாங்கியது 15,000 ரூபாய். பில்லியர்ட்ஸ் மேசை வாங்கியிருக்கீங்க அப்படின்னா பணம் கொடுத்துட்டீங்க. பில்லியர்ட்ஸ் மேசை வாங்கியது 15,000 ரூபாய். அடுத்தது புதிய டென்னிஸ் மைதானம் கட்டியது. டென்னிஸ் மைதானம் கட்டியிருக்கீங்கன்னாக்கா செலவு பண்ணிருக்கீங்க, காசு வெளியில போயிடுச்சு 18,000 ரூபாய். டென்னிஸ் மைதானம் 18,000 ரூபாய். அறக்கொடை நாடக காட்சி வரவுகள் 2,500 ரூபாய். அறக்கொடை நாடக காட்சி வரவு 2,500 ரூபாய். இறுதி ரொக்க இருப்பு 8,000 ரூபாய். இப்போ நம்ம கூட்டி போடுவோம். இந்த பக்கம் கூட்டுவோம். 0 0 0 5 5 10 மீதி 1 3 4 5 13 15 18 மீதி 1 1 2 3 3 1 4. இந்த பக்கம் கூட்டினா 48,000 ரூபாய். இந்த பக்கம் கூட்டினீங்கன்னா இங்க கூட வருது. ஸோ பற்று பக்கம் இவ்வளோதான் இருக்கு. வரவு பக்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 500 500 500 1000 ரூபாய். 1 1 8 9 17 22 24 26 30 31 32 மீதி 3 4 5 7 8 9. இந்த பக்கம் 92,000 ரூபாய் வருது. 12 8 போக 4 8 4 போக 4. ஸோ 44,000 ரூபாய் இங்கே ஷார்ட். 92,000 ரூபாய் வரவு பக்கம். எது ஹையா இருக்கோ அதை ரெண்டு பக்கம் போட்டுக்க வேண்டியது. என்ன டிஃபரன்ஸ் இருக்கோ அதை இங்கே போட்டுக்க வேண்டியது. இப்போ பாருங்க, இந்த பக்கம் வருது தொடக்க ரொக்கம். இங்க இருந்தா தொடக்க ரொக்கம் இறுதி ரொக்கம். தொடக்க வங்கி சப்போஸ் இங்க கூட இருந்து இங்க குறையா இருந்துச்சுனாக்க இந்த டிஃபரன்ஸை தொடக்க வங்கி, அதனால இறுதி வங்கின்னு போட்டுக்கலாம். ஆனா பேங்க்ல பணம் இல்லை, அதை விட நீங்க அதிகமா எடுத்துட்டீங்க. ஸோ இங்க தொடக்க மேல்வரை பற்று இங்க வந்துச்சுன்னா அதுக்கு ஆப்போசிட் சைடு இங்க தான் இறுதி மேல்வரை பற்று வரும். அதனால இந்த பக்கம் வர்றதுனால இது இறுதி வங்கி மேல்வரை பற்று. 44,000. சிம்பிள். எந்த கணக்கு கொடுத்தாலும் போட்டலாம், கொஞ்சம் கூட யோசிக்க வேண்டியதில்லை. நீங்க இது என்னன்னே பார்க்க வேணாம். வித்தியாசம் இந்த பக்கம் வருது 44,000, இந்த பக்கத்தை போடுங்க. இந்த பக்கம் போட்டா என்ன ஆகும்? தொடக்க மேல்வரை பற்று வந்தா இந்த பக்கம் இறுதி மேல்வரை பற்று தான் வந்தாகணும். இந்த பக்கம் போட்டுங்க. சப்போஸ் இந்த பக்கம் வந்திருந்தா என்ன பண்ணிருப்போம்? தொடக்க ரொக்கம் கொடுத்துட்டான், இறுதி ரொக்கம் கொடுத்துட்டான். ஆனா இந்த பக்கம் பேலன்ஸ் வருது. அப்ப என்ன பண்ணிருப்போம்? இங்க தொடக்க வங்கி இருக்கிறதுனால இது இறுதி வங்கின்னு இந்த பக்கம் போட்டிருப்போம். அதனால என்ன செய்யணும்னா நீங்க யோசிக்க வேணாம். எந்த பக்கம் டிஃபரன்ஸ் அந்த பக்கத்தை போட்டுங்க. தட் இஸ் தி ஆன்சர். ஸோ இது 44,000 ரூபாய். ஈஸி. பொதுவாக இந்த சாப்டர் எல்லாரும் கஷ்டம்னு நினைப்பாங்க. பெறுதல் செலுத்தல் கணக்கு ஓகே. அடுத்த ஸ்டெப் வரும்போது அப்படியே கொஞ்சம், ஏன்னா கொஞ்சம் பிரெயின் யூஸ் பண்ணணும், ஈஸியாக யூஸ் பண்ணலாம். நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். அழகாக இந்த சாப்டரில் ஃபுல் மார்க் நம்ம வாங்கலாம். நம்முடைய நோக்கம் ஜஸ்ட் நாட் டு கெட் அ பாஸ், சென்டம். அக்கௌண்டன்சியில் 100 out of 100 இதுதான் நம்முடைய மோட்டிவ். நிச்சயம் வாங்கலாம். தேங்க்யூ.